இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது 4th February டியூஸ்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். என்னன்னு தெரில, இன்றைக்கி கிளைமேட் பயங்கர குளிராக இருந்தது. மாடியில் போய் பார்த்தா ஒரே பனி. நம்ம சென்னையில் தான் இருக்கோமா இல்லை ஊட்டியில் இருக்கோமான்ற அளவு சந்தேகம் வந்துடுச்சு. அவ்வளோ குளிராக இருந்தது, அவ்வளோ பனி. இன்ஃபேக்ட் நம்ம மேலே பனித்துளி விழுறது நல்லாவே தெரிஞ்சுது. ரொம்ப மேகமூட்டமாக இருந்த மாதிரி இருந்தது. மார்கழி மாதம் கூட இவ்வளவு பனி பெய்யலை. ஆனால் இந்த தை மாதத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப அதிகமாக பனி பெய்யுது. இன்றைக்கி எதிர்த்தாப்பில் இருக்க பில்டிங் கூட தெரியல, அந்த அளவு மேகம் மூடி இருந்தது. வீடியோலாம் எடுத்துகிட்டு கீழே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுன்னு செய்ய ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வாழைக்காய் பொரியல், கீரை கூட்டு, சாதம், அப்புறம் வத்த குழம்பு. சாதம் என்னடா கலர் கலராக இருக்குன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் அடியில் அடி பிடிச்சிருச்சு. உருளைக்கிழங்கு சிப்ஸு ஸ்நாக்ஸுக்கு. வத்த குழம்பு கொதிச்சிட்ருக்கு, அதுவும் இறக்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றி வச்சாச்சு. இட்லி பொடியை சாப்பிட்டுக்கலான்ட்டு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு எல்லாமே கடகடன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானுமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் வந்து ரொம்ப டைமே இருக்காது, ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். அதுக்கு நடுவில் கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணினது தான் இது. நவியுமே ரெடி ஆகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு தலை மட்டும் சீவி விட்டால் போதும், மற்ற வேலையெல்லாம் அவளே பார்த்துருவா. அவளுக்கு தலை சீவிட்டு நானுமே ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி சாப்பிட டைம் இல்லை, அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஈவினிங் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். ரவி மட்டும் இன்னும் ரெடி ஆகிடுவாங்க யூஸ்வலாக எங்களோடவே. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் அவங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. அப்படியே விலாகு ஃப்ரைடே ஈவினிங் கண்டினியூ ஆகுது. இது தை வெள்ளியாக இருக்கிறதுனால ஃப்ரைடே ஈவினிங் வந்து அவல் பாயசம் மட்டும் செஞ்சேன். அதை மட்டும் வச்சு சாமிக்கு நிறுத்தியம் பண்ணியாச்சு. ஈவினிங் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால என்னால் மேக்ஸிமம் என்ன முடியுதோ நான் அதை பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணியாச்சு. இன்றைக்கி சாம்பிராணியும் திருப்தியாக போட்டாச்சு. பூஜை எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நைட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கோதுமை மாவு அடை தான். நான் தேவையான அளவு கோதுமை மாவை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக சாம்பார் பொடி, இது எல்லாத்தையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பச்சை மிளகாய் இது 2ஐயும் அரைச்சி இந்த அரைச்ச விழுதையும் இதோட சேர்த்துக்க போகிறேன், கொஞ்சம் காரத்துக்காக. இஞ்சியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதில் நான் வெங்காயம் கட் பண்ணி போட மறந்துட்டேன். அதனால் மாவு பிசைய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால் அதுக்கப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணி பாதி பிசைஞ்ச மாவோடு சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. நான் இன்றைக்கி காரம் கம்மியாக இருக்கட்டும் அப்படின்றதுனால ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் அரைச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகாவை கட் பண்ணி கூட இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை உருண்டைகளாக்கி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல், இந்த மாதிரி கோதுமை மாவு அடை. அவங்க வந்து கையாலவே தட்டுவாங்க. நான் வந்து சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்க போகிறேன். இப்போ மாவை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாகவே எடுப்போம். எனக்கு நவி தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. பாருங்கள், அவள் இந்த சப்பாத்தியை போடுறேன் அப்படின்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, ஏன்னா அதுவே காரமாக இருக்கிறதுனால. உங்களுக்கு வேணும்னா தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். நான் சைடிஷ் எதுவும் சாப்பிட மாட்டேன் இதுக்கு. இதில் வெங்காயம் போட்டிருக்கிறதுனால அடியிலையோ இல்லை மேலேயோ கல்லில் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜென்டிலாக தேய்ச்சி எடுத்தாலே போதும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த தேய்ச்ச மாவை போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி 2 சைடும் திருப்பி எடுத்தால் சூப்பரான கோதுமை மாவு அடை தயார். கருவேப்பிலை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், வாசனையாக இருக்கும். நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நவிக்கு ரொம்ப பசி வந்துருச்சு, பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தா. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நவிக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்த சப்பாத்தியை நவி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் அவளோட ஃபேவரட் இது. நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோவை பார்க்குறேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.